මත්තයෝස් බාරංචි 6 වෙනි පරිච්ඡේදයේ මතේ எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 23 වෙනි පදේ අපි බලමු. 33வது வசனத்தை நாங்கள் மீண்டும் வாசிப்போம். දැන් අපිට කියනවා පළමුව எங்களுக்கு அங்கே சொல்லப்படுகிறது முதலாவதாக පළමුව දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ධර්මිෂ්ඨකම. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று. ඒ කියන්නේ ප්‍රමුඛත්වය ලැබෙන්න ඕනේ අපේ ජීවිතයේ දේව රාජ්‍ය. நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையான இடத்தை வகிக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. හරි? අපේ කාලය, எங்களுடைய நேரம், ශ්‍රමය, எங்களுடைய பிரயாசம், මුදල්, எங்களுடைய வருமானம், අපේ අදහස්, எங்களுடைய கருத்துக்கள், මේ අපේ හැකියාවන්, எங்களுடைய திறமைகள், මේ හැම එකක්ම இந்த ஒவ்வொன்றும் දෙවියන් වහන්සේටයි. இது தேவனுக்கே உரியது. ඉතින් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ වචනයත් පළමුවෙන් තෝරන. ஆகவே தேவனும் அவருடைய வார்த்தையும் முதலாவதாக இருக்க வேண்டும். දැන් ගොඩක් වෙලාවකට අපි මේක අහනකොට சில நேரத்திலே இதை நாங்கள் கேட்கும்போது මම මේ අපදේ මම දෙවියන් වහන්සේත් එක්ක මම ස්වාමීන් වහන්සේ බොහොම ජීවත් වෙන්නේ. இப்ப இந்த வசனத்தை குறித்து பேசும் பொழுது தேவனிடத்தில் கேட்பாராம், ஆண்டவரே எப்படி இதன்படி நான் வாழ வேண்டும் என்று. මේ මම රසවක් කරන්නේ නැද්ද? මම තව දෙයක් කරන්නේ නැද්ද? මොකක් කරන්නේ නැද්ද? நான் ஒரு தொழில் செய்யக்கூடாதா, வேறு ஏதாவது ஒரு காரியத்திலே ஈடுபடக்கூடாதா என்று கேட்பாராம். නමුත් කාලයක් යනකොට ஆனாலும் சில காலம் கடந்த போது මෙතන කිසි ප්‍රශ්නයක් නැහැ. இந்த இடத்திலே எந்த ஒரு கேள்வியும் இல்லை. මේ කියන දේ තමයි සිද්ධ වෙන්නේ. அங்கே சொல்லப்படுகிறது தான் நிறைவேறும். ஆமென். හරි. ස්වාමීන් වහන්සේ කිව්වනම් පළමුව දේව රාජ්‍ය සොයන්න කියලා ඒක එහෙම තමයි. கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்றால் அப்படியே தான் ஆகும். ඒ ධර්මස්ථකම සොයන්න කිව්වනම් උන්වහන්සේගේ රාජ්‍ය ධර්මස්ථකම සොයන්න කිව්වනම් ඒක එහෙම තමයි. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட சொல்லி சொன்னால் அது அப்படியே தான் ஆகும். මොකද ஏனென்றால் උන්වහන්සේ තමයි අන් සියල්ලම දෙන්න ලෑස්ති වෙලා ඉන්නේ. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் தான் மற்ற அனைத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ඒ නිසා ஆகவே තමයි මේ වචනේ කියවනවා පමණක් නෙවෙයි. நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, නමුත් ඒ කෙරේ තමා කාලය යොදවලා ඒ කියන්නේ තමා මෙනෙහි කරලා அதை குறித்து அதாவது அந்த வார்த்தையை தியானிக்க நேரத்தை கொடுத்து ඒ වචනේ ක්‍රියාත්මක කරන්න අවශ්‍යයි. அந்த வார்த்தையை செயல்படுத்துவது முக்கியம். හරි. වචනයට තමා ආදරය කරන්න අවශ්‍යයි. வார்த்தை நீங்கள் அன்பு செலுத்துவது முக்கியம். හරිද? මම නිතරම විශ්වාස කරපු කාරණාවක් තමයි போதகர் என் நேரமும் விசுவாசித்த ஒரு காரியம்தான் ඒ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන මතේ 4:4 මොනවද කියන්නේ? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? උන්වහන්සේ උත්තර දෙමින් මිනිසයා දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් නික්මෙන සියලු වචන වලින් ජීවත් වෙනවා මිස රොටි පමණකින් ජීවත් නොවන්නේය කියා කියා තිබේයයි කීසේක. හරිද? රොටි වලින් විතර රොටි කන්න එපා කියලා නෑ. தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, ரொட்டி சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை. නෑ රොටි වලින් පමණක් නෙවෙයි. ரொட்டினாலே மாத்திரமல்ல, அப்பத்தினாலே மாத்திரமல்ல. නමුත් දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් නික්මෙන සෑම වචනයක්ම ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ඉතින් අපි මේ වචනය අවබෝධ කරගන්න ඕනේ. ஆகவே இந்த வார்த்தையை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ள මේ வேண்டும். වචනය අපි විශ්වාස කරන්න ඕනේ. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். මේ වචනය අපි මෙනෙහි කරන්න ඕනේ. இந்த வார்த்தையை நாங்கள் தியானம் செய்ய මේ வேண்டும். වචනය මත ක්‍රියා කරන්න ඕනේ. இந்த வார்த்தையின்படி செயல்பட வேண்டும். හරි. කීදෙනෙක් දෙවියන් වහන්සේගේ වචනයට ආදරේ? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறீங்க? කියවනවද කියලා අහුවොත් දැන් නම් කියනවා. இப்ப வாசிக்கிறீங்களா என்று கேட்டா இன்னைக்கு நான் முடியாம போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. නේ? කීදෙනෙක් වචනේ කියවුවා? எத்தனை பேர் இன்னைக்கு காலையில தேவ வார்த்தையை வாசிச்சீங்க? 10-15 දෙනෙක් කියවලා. 10-15 பேர் வாசிச்சிருக்காங்க. මෙතනට ආවට පස්සේ ටිකක් කියවුනේ.
இப்ப சபைக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வாசிச்சிருப்பீங்க. මේ සභාව හොඳ වෙලාවට බයිබලයේ කියවන්න. இந்த சபையிலே நல்ல நேரத்துக்கு காலையில வந்தோன வேதாகமத்தை வாசிக்க சொல்லுறோம். දැන් මම විශ්වාස කරන්නේ போதகர் விசுவாசிப்பது දෙවියන් වහන්සේට මගේ ජීවිතය ගැන සලස්මක් තියෙනවා. அவருடைய வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේට ඔබේ ජීවිතය ගැන සලස්මක් තිබෙනවා. உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. මේක තමයි විශ්වාස කරනවා කියන එක. கேள்வி என்னவென்றால் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்பதுதான். මොකද දෙවියන් වහන්සේ தேவனானவர் උන්වහන්සේගේ ඒක ජාතික පුත්‍රයා එවා அவருடைய ஒரே ஏக குமாரனை அனுப்பி කුරුසයක මරන්න සලස්වලා சிலுவையிலே தன் ஜீவனை கொடுப்பதற்கு ஒப்பு கொடுத்து අරලා තුන්වෙනි දවසේ නැවත නැගිට්ටා. மரித்து மீண்டும் மூன்றாவது நாள் உயிர்த்தெழ செய்தார். ஆமென். அல்லேலூயா. උන්වහන්සේ මේ දේ කළේ මාව වෙනුවෙන් ඔබ වෙනුවෙන්. இந்த தியாகத்தை அவர் செய்தது எனக்காகவும் உங்களுக்காகவுமே. එතකොට அப்பொழுது මාව වෙනුවෙන් මෙච්චරක් කරා නම් எனக்காக இவ்வளவு தூரம் அவர் செய்திருந்தால் මගේ ජීවිතේට සලස්මක් තියනවා කියන එකයි මට විශ්වාස කරන්න අමාරු. என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை குறித்து விசுவாசிக்க ஏன் இந்த அளவு கஷ்டப்படுகிறார்? ගොඩාක් අය බලනවා එයා එහෙට පනින්න මෙහෙට පනින්න ජීවත් වෙන්න දේවල් කරන්න. ரொம்ப பேர் என்ன செய்றாங்க? வாழ்றதுக்காக இந்த பக்கம் பாயவும் அந்த பக்கம் பாயவும் வேற எதையாவது ஒண்ணு செய்யவும் எதிர்பார்க்கறாங்க. එරමියා 29:11 අපි යමක් කියමු. எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். මා විසින් නුඹලා ගැන කරන යෝජනා මමම දනිමි. නුඹලාට මතු කාලයේදී බලාපොරොත්තුවක් දීමට ඒවා විපත්තියේ නොව என்று දැන් මොනවද උන්වහන්සේ කියන්නේ? அவர் என்ன சொல்லுகிறார்? මොනවද කියන්නේ? என்ன படுகிறது இந்த வார்த்தையை வசனத்திலே මොනවද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? මා විසින් නුඹලා ගැන කරන යෝජනා මමම දනිමි. ඔව්. නුඹලාට මතු කාලයේදී බලාපොරොත්තුවක් දීමට ඒවා විපත්තියේ නොව සමාදානයි. අපිට බලාපොරොත්තුවක් දීමට எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை நம்பிக்கையை உண்டாக்கும்படியாக විපත්තියේ කාරණා නෙවෙයි. அது தீமைக்கு ஏதுவான காரணங்கள் அல்ல. එහෙනම් அப்படி என்றால் සමාදානයේ යෝජනායයි සමාදානයේ යෝජනාවයි அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லப்படுகிறது. ස්වාමීන් වහන්සේ කියනවා. கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. හalleluya. උන්වහන්සේ අපි ගැන සලකනවා. அவர் எங்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். උන්වහන්සේ සමාදානයේ දෙවියන් වහන්සේ. அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறவர். ඒ නිසා උන්වහන්සේ අපි ගැන සලකලා අපිට අපිව කලබල කරන්න නෙවෙයි උන්වහන්සේගේ කැමැත්ත. எங்கள் மேல் அவர் கரிசனை வைத்து எங்களை கணக்கப்படுத்துவதற்காக அல்ல அவர் செயல்படுகிறார். ඒ නිසා අපි මේ වචනය අවබෝධ කරගන්න අපි කාලය ගත කරන්න ඕනේ ආත්මිනුත් වචනේ. ஆகவே இந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே சேர்த்துக் கொள்ள தியானிக்க நாங்கள் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அதன்படி நடக்க මේ කාලය ගෙවනකොට இந்த நேரத்தை நாங்கள் செலவு செய்யும் போது ඒක ආත්මික කාලයක්. அது ஆவிக்குரிய ஒரு நேரமாய் இருக்கிறது. වචනය තුල வார்த்தைக்குள்ளே අපි මේ ආත්මික කාලය ගත කරනකොට ஆவிக்குரிய நேரத்தை செலவு பண்ணும்போது ආත්මික ඵල අපි දකින්න. ஆமென். ஆவிக்குரிய கனிகளை எங்களால் பார்க்க முடியும். දෙවියන් වහන්සේගේ බලය ප්‍රකාශ වෙන්න යනවා. தேவனுடைய வல்லமை நம் வாழ்க்கையிலே வெளிப்படும். හරි අපි දේව වචනය අපි නිතරම කතා කරන්න අවශ්‍යයි. தேவனுடைய வார்த்தையை அடிக்கடி எங்களுடைய வாயிலே பேசுவது முக்கியம். අපිට එන්නව හැම කාරණාවකම අපි දේව වචනය පාවිච්චි කරන්න අවශ්‍යයි. எங்களுடைய வாழ்க்கைக்கு வருகிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய வார்த்தையை பாவிப்பது முக்கியம். යක්ෂයා ඇවිල්ලා කියනවා මේක රොටි කරන්න. பிசாசு வந்து சொல்றான் இந்த கல்லை நீ ரொட்டியாக்கு அப்படின்னு. ස්වාමීන් වහන්සේ මොනවද කියන්නේ? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? උඹ හිතුවා වැරදි යක්ෂයා. பிசாசு நீ நினைச்சது தவறு. රොටි වලින් විතරක් නෙවෙයි අපි ඉන්නේ. அப்பத்தினாலே மாத்திரம் இல்ல நாங்க ஜீவிக்கிறோம். ஆமென். එහෙම නෙවෙයි. අපි ඉන්නේ රොටිය කන්නම. நாங்கனா வாழுறோம் ரொட்டியை சாப்பிடுறதுக்காகத்தான். දවසක් රොටිය නැති වුණොත් හරියම. ஒரு நாளைக்கு ரொட்டி இல்லாட்டி குழப்பம் தான். මේක වේලක් රොටිය නැති වුණාම අමාරුයි. ஒரு நேரத்துக்கு ரொட்டி இல்லாட்டி குழப்பம் தான். ඒ
රොටිය නැති වුණාම අපි චරු ඔක්කොම කතන්දර ටික කියන්නේ ආණ්ඩුවටත් පනිනවා පාස්ටර්ටත් පනිනවා වටේ ඉන්න ඔක්කොටම පනිනවා කන්න නැති වුණා. ரொட்டி இல்லாம போனோன்னே நாங்க சரியான மாதிரி முறுமுறுக்கிறோம், அரசாங்கத்தை பத்தி குறை சொல்றோம், நாட்டுல உள்ளவங்களை குறை சொல்றோம். இதெல்லாம் போதாக்குறைக்கு போதகரை குறை சொல்ல துவங்கிடுறோம். තමා අමාරු කාලයක් තුලින් යනවා වෙන්න පුළුවන්. நீங்கள் ஒரு கஷ்டமான காலத்துக்குள்ளே கடந்து போக கூட கூடும். මම මේ දැන් නෙවෙයි මං කිව්වේ 31 වෙනිදා රෑනේ මං කිව්වේ මේක වෙනවා කියලා. இதை குறித்து இப்போதல்ல போதகர் சொன்னது, கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு சொன்னார். කී දෙනෙකුට මතකද දන්නේ ඒවා මතක නැහැනේ. எத்தனை பேருக்கு நினைவிருக்கோ தெரியாது. 10 දෙනෙක් විතර අතවස්සන ඇති. 10 දෙනෙක් දැනගෙන ඉන්නවා. 10 பேருக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கையை தூக்குறாங்க. நல்லோ මං කිව්වා. போதகர் சொன்னார். හැබැයි අපි පරාජය වෙන්නේ. ஆனாலும் நாங்கள் தோல்வி அடைவது இல்லை. ஆமென். අපි අවශ්‍යතාවයේ ජීවත් වෙන්න ඕනේ නැහැ. நாங்கள் தேவைகளோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. මොකද ஏனென்றால் මේ වචනේ දිහා අපි බලමු. இந்த வார்த்தை குறித்து நாங்கள் பார்க்கும்போது යනසට මතක් කරගන්න. தேவன் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். කලපුව දේව රාජ්‍ය හොයනවා නම් முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுவோம் என்றால் අපිට අන්සියම දේව දෙනවා කියලා තියෙනවා. மற்ற அனைத்தையும் உங்களுக்கு கூட கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ඉතින් විශ්වාස කරන්න. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? එහෙනම් අඬන්න එපා, ඇඹරෙන්න එපா. ஆகவே நீங்க அழுகவோ அசையவோ வேண்டாம். දුක් වෙන්න එපා. நீங்க துக்கப்படவே வேண்டாம். එයා උන්වහන්සේගේ වචනේ සත්‍යයි. அவருடைய வார்த்தை சத்தியம். කොහොමද ඒක දෙවියන් වහන්සේ කරන්නේ මට වැඩ. அது எப்படி தேவன் செய்வார் அதை குறித்து எனக்கு எந்த தேவையும் இல்லை. උන්වහන්සේ කරනවා. அவர் அதை நிச்சயமாகவே செய்வார். උන්වහන්සේට පුළුවන්. அவருக்கு முடியும். උන්වහන්සේගේ වචනය ජීවමානයි. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. අපි நாங்கள் හරි මේ අවස්ථාව இந்த சந்தர்ப்பத்திலே කොයි තැනක ඔබ කොයි තැනක ඉන්නවද දන්නේ නැහැ. நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீங்க என்றோ தெரியாது. මම දන්නවා මම මේ ගිය සුමාන දෙක තුන තුල සෑහෙන කරදර ගොඩක් තුලින් எங்களுக்கு தெரியும் போதகர் கடந்த 3 வாரமாக மிகவும் ஒரு கடினமான நாட்களாகவே கடந்து வருகிறார். හිතා ගන්න බැරි ප්‍රශ්න. நினைச்சு கூட பார்க்க முடியாதபடிக்கு சவால்கள் அவருடைய வாழ்க்கைக்கு வருகிறது. ඒ කවදාකවත් වෙන්නේ නැති වැඩ. ஒரு நாளுமே நடக்காத சம்பவங்கள் நடக்கிறது. දෙවියන් වහන්සේ මේ සියල්ල තුලින් இந்த எல்லா நிலையிலும் தேவன் அவரோடு கூட இருந்து යන මොහොතේ போகும்போது කැළඹෙන්නේ නැතුව கலக்கம் இல்லாமல் සමාදානයෙන් වැඩ කරන උන්වහන්සේ උපකාර. சமாதானத்தோடு அவர் வேலை செய்ய தேவன் உதவி செய்கிறார். ஆமென். හිතනවට වඩා දේ කරා. நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்களை தேவன் செய்தார். බෑ කියන සමහර දේවල් උන්වහන්සේ කරලා පෙන්නනවා. முடியாதுன்னு சொன்ன காரியங்களை தேவன் நிறைவேற்றி கொடுத்தார். අවශ්‍ය මුදල් අවශ්‍ය මිනිස්සු ඒ සෑමදේම දෙන්න පටන් ගත්තා. தேவையான பணம், தேவையான மனிதர்கள், அந்த தேவைகளை சந்திக்க தேவன் உதவி செய்தார். එක ප්‍රශ්නයක් නෙවෙයි. ஒரு பிரச்சனை மாத்திரமல்ல. දැන් තමයි දැනගන්න මම මේ පාස්ටර් විතරක් නෙවෙයි. இப்போ நம்முடைய சபையில போதகர் மாத்திரமல்ல, அவர் හරි වෙන සංවිධානයක මූලාසනය ඔබවන කෙනෙක්. சில நிறுவனங்களிலே முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறவர். හරි ඒ වගේම පවුලේ බලාගෙන කෙනෙක්. அதே போல குடும்பத்தின் பாரத்தை தூக்கி செல்லுகிற ஒருவர். ඒ හරියට ඉතින් මම කතා කරන්න ඕනේ අපි මේ පියවර ගැන. சரி என்றால் இன்றைய நாள் அவர் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தகப்பன்மாரை குறித்து. පියවරුන්ට වචනයක් දෙන්න තව ටිකක්. இன்னும் கொஞ்ச நேரத்துல தகப்பன்மாருக்கு ஒரு வார்த்தையை தருவேன் என்று சொல்லுகிறார். නමුත් ஆனாலும் අපි මේ කාරණා තුලින් යනකොට இந்த காரணங்களுக்குள்ளே நாங்கள் போகும்போது ඒ හැම දෙයකටම இந்த ஒவ்வொன்றுக்கும் අපි පළමුව දෙවියන් වහන්සේගේ වචනය ප්‍රකාශ කරනවා නම් நாங்கள் தேவனுடைய வார்த்தையை முதலாவது நாங்கள் அறிக்கை செய்வோம் என்றால் උන්වහන්සේ අපිට වචනේ කියලා තියෙන දේ අපි කරනවා නම් அவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறதை நாங்கள் செய்வோம் என்றால் උන්වහන්සේ அவர் දෙනවා. பதில் கொடுப்பார். ஆமென். අපි කියලා වෙන වෙන දේවල් කරන්න ගියාම ඉතින් අපිට ලැබෙන්නේ නැහැ පිළිතුරු. நாங்க போயிட்டு வேற வேற காரியங்களை செய்ய போனால் எங்களுக்கு அந்த எதிர்பார்க்கிற பதில் கிடைக்காது. අපිට හිතන දේ කරන්න බෑ. எங்களுக்கு நினைக்கிறதே செய்ய முடியாது. ඒ දෙවියන්
වහන්සේ වචනේ කියලා තියෙන දේ අපි කරන්න ඕනේ. தேவனுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறதை நாங்க செய்ய வேண்டும். අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ කියලා තියෙන දේ කරනකොට தேவனுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறதை நாங்கள் செய்யும் போது අනිවාර්යයෙන්ම අපි පිළිතුරු ලබන්න යනවා. நிச்சயமாகவே நாங்கள் பதிலை பெற்றுக் கொள்வோம். දැන් තමාගේ ඔළුව උඩ තියනවා වගේ තියෙනවා. இப்போ உங்களுடைய தலைக்கு மேல பெரிய ஒரு பாரமாக கூட இருக்கலாம். මේ ගොඩාක් අය ණය බරමින් ඉන්නවා. நிறைய பேர் கடன் பாரத்தோடு இருக்கலாம். සමහර රෝග අතුරු ඉන්න පුළුවන්. சிலர் வியாதியிலே இருக்கலாம். වෙන කාරණා තමාගේ ඔළුව කලබනවා වෙන්න පුළුවන්. வேறு ஏதாவது கரைச்சல்கள் உங்களுடைய தலையை மூளையை குழப்புகிறதாக இருக்கலாம். ඇයි උන්වහන්සේට කටුවටුණක් ලැබුණේ? ஏன் அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது? මගේ මුලේ කලබන සියලු දේ උන්වහන්සේ ගත්තා. என்னுடைய நினைவுகளை குழப்புகிற எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக. ஆமென். උන්වහන්සේ කරාද? அவர் ஏற்றுக்கொண்டார். ඇයි අපිත් ඒකට ඇතුළේ? ஏன் நாங்கள் அதற்குள்ளே போக வேண்டும்? ඇයි අපි මුලේ අමාරු ඇති කරන්නේ? ஏன் எங்களுடைய நினைவுகளை குழப்பிக் கொள்ள வேண்டும்? මේක අපිට පරීක්ෂාව එන්නේ எங்களுக்கு இந்த பரீட்சை வருவது මොන දෙයක්ම අරගෙන අපි ඔළුවේ දාගෙන අපි මේක කොහොමද මේ කලබල වෙන්නේ? இப்ப எல்லாவற்றையும் உடைய நினைவிலே எடுத்துக்கொண்டு குழப்பம் அடைய செய்ய தேவையில்லை. අපිට වගකීමක් තියෙනවා. ඒ වගකීම අපි ගන්න ඕනේ. எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்பை நாங்கள் வகிக்க வேண்டும். පියවරු හැටියට තමන් දෙමෝපියන් හැටියට පියෙක් හැටියට තමා ඒ ගෙදර වගකීම ගන්න ඕනේ. நீங்கள் ஒரு தகப்பனாக தாயாக உடைய குடும்ப பொறுப்புகளை நீங்கள் வகிக்க வேண்டும். නේ? තමා ඒ ගෙදර පූජකයා වෙන්න ඕනේ. நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்திலே ஆசாரியனா இருக்க வேண்டும். අයියෝ මේ ඔක්කොම මට අමාරු ඒ නිසා මට මේ තාත්තගේ වැඩේ කරන්න බෑ කියලා යන්න පුළුවන්. ஐயோ இதெல்லாம் எனக்கு சரியான கஷ்டம், என் தகப்பனுடைய வேலையை நான் செய்ய முடியாதுன்னு சொல்லி போக இயலுமா? මේ තමාගේ පවුලේ වගකීම තමා දරන්න ඕනේ. உங்களுடைய குடும்ப பொறுப்பை நீங்கள் சரியாக வகிக்க வேண்டும். හරි. අපි දෙවියන් වහන්සේට බලමු. முதலாவது தேவனுக்காக, ඊට පස්සේ අපි පවුලේ කාරණා. அதற்கு பிறகு குடும்ப காரியங்கள். තමා පියෙක් නම් நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்தால் තමා කොයි තරම් කැපවිය යුතුද? நீங்கள் எந்த அளவு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். මේ උදෑසන இந்த காலை வேளையும் දෙවියන් වහන්සේගේ එක්ක තමා ගමනක් යනකොට தேவனோடு ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது සමහර විට තමාට ගින්දර තුලින් යනවා වගේ වෙන්න පුළුවන්. சில நேரத்திலே நெருப்புல தீயில நடக்கிறது போல கூட இருக்கலாம். පදයක් කියමු. நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். ගීතාවලියේ 66 சங்கீதம் 66வது வசனம். මම හිතන්නේ 66. බලන්න. හරි. කියවන්න. ඔබ මිනිසයන් අපේ හිසට උඩින් නැවුසේක. වැඩේ තියෙන්නේ මේක පොඩ්ඩක් ඉන්න බලන්න මේක දැන් කවුද අවලා තියෙන්නේ? இப்ப யாரை அனுப்பி இருக்காங்க? ඔබ මිනිසයන් අපේ හිසට மனுஷர் எங்கள் தலைமையில நடந்து போறாங்க. ඉදිරියට එහෙම දැනනවා. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி உணர்றீங்க? ශබ්ද සභාවක්. කිසි ප්‍රශ්නයක් නැති සභාවක්. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மக்கள் இருக்கிற சபையா இருக்கு. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. தேவனுக்கே நன்றி உரித்தாகட்டும். ඔකේ ඕනෝනේ නම් මිනිස්සු සෑහෙන්නේ. போதவருடைய தலைக்கு மேலான நிறைய மனிதர்கள் போறாங்க நடந்து. මේ සමහර වාසයක් කරලා තියෙනවා. சில அது பெரிய கரைச்சலாவும் இருக்கு அவருக்கு. ஆனாலும் මේක හේතුවක් තියෙනවා. அதற்கு ஒரு காரணம் உண்டு. ඇයි දෙවියන් වහන්සේ කියන්නේ? ஏன் தேவன் அதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்? හේතුවක් තියෙනවා. அதற்கு ஒரு காரணம் உண்டு. ඊළඟට මොනවද කියන්නේ? ගිනි මැදින් හා ජල මැදින් අපිට කිරි මැදින් தீயையும் අමාරුලා ඉන්න බෑ. තමා ගින්දර මැද ඉන්නවා වගේ. உங்களுக்கு இப்ப இருக்க முடியல. நெருப்புக்கு நடுவுல அனல்ல இருக்கிற மாதிரி விளங்குது. ඒක තමගේ ගෙදරද තමගේ රස්තාවද නැත්නම් තමගේ ව්‍යාපාරයේද මොනවාද තමාට දැන් ඉන්න බෑ. තමා ගිනි ගන්න. உங்களுடைய குடும்பமா, தொழிலா, வியாபாரமா, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு நெருப்புல வேகிற மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றுது. අමාරුකමද රෝගයද මොනවාද දන්නේ කොහොමද ගිනි ගන්න. அது வியாதியா, கஷ்டமா, ஏதோ நெருப்பு பிடிச்ச மாதிரி இருக்கு. ගිනි ගන්නවා වගේ දැනෙනවා. நெருப்பு பிடிச்ச மாதிரி இருக்கு. නමුත් ஆனாலும் ගිනි මැදින් හා ජල මැදින්ද රටේ තියෙන මේක දැන් නාය ගාවට වතුර ඇවිල්ලා තියෙන්නේ. பிரச்சனை என்னன்னு கேட்டா இப்ப மூக்கு அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. හලෝ
කීදෙනෙකුට එහෙම දැනෙනවා. எத்தனை பேருக்கு உங்களோட வாழ்க்கையில இப்படியான நிலைமையை உணர்றீங்க? තව පොඩ්ඩක් කියනවා යට වෙනවා. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்தாலே தண்ணியில மூழ்கி තව விடுவோம். පොඩ්ඩක් යන්න තියෙන්නේ. இன்னும் கொஞ்சம் தான் மூழ்க இருக்கு. බුද්ධ වෙනවාද මොනවා කරනවද දන්නේ නැහැ. தேவன் என்ன செய்றாரோ தெரியல. සමහර අය ජීවනාසේ කෝ කියලා තාම. சிலர் தேவன் இந்த நிலைமையில எங்கேன்னு சொல்றாங்க. தேவன் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ජල වලින් ගියත් தண்ணீர் கடை நடந்து போனாலும் මම මේක කිව්වේ අවුරුදු 25කට ඉස්සර. බය වෙන්න එපා, කලබෙන්න එපා මගේ. பயப்பட வேண்டாம், கலங்கிட வேண்டாம் என்று அந்த சங்கீதத்தை பாடி இருக்கிறார். තේරුම් ගන්න ඒ කාලේ. அந்த காலத்திலே அவர் அதை உணர்ந்து கொண்டார். කියවන්න. வாசியுங்கள். නමුත් ඔබ අප එයින් සාරවත් තැනකට පැමිණෙව්සේද? ආමේන්. ஆமென். ඇයි අපි එතනට යවන්නේ? ஏன் அந்த இடத்திற்கு எங்களை அனுப்புகிறார்? සාරවත් තැනකට ගියේ. ஒரு செழிப்பான இடத்துக்கு வருவதற்காக வேண்டிய. ஆமென். තේරුණේ? நான் சொன்னது உங்களுக்கு புரியவில்லை. වේතුලින් ගියොත් තමයි සාරවත් තැනකට එනවා. எப்படியான சூழ்நிலைகளை கடந்து போனால் தான் செழிப்பான இடத்திற்குள்ளே வர முடியும். හරි. මේක තමයි ශක්තිමත් කරනවා. இது உங்களை பலப்படுத்தும், බලවත් කරනවා. அது வல்லமைப்படுத்தும் உங்களை. ඔන්වහන්සේ සමාන අනාගතයක් දෙන පිණිස. தேவன் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக, ඉදිරි දැක්මක් දෙන පිණිස. வருங்காலத்துக்கு தேவையான ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கும்படியாக ඒ සාරවත් තැනකට ගෙනියනවා. ஒரு செழிப்பான இடத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். ආශ්චර්යමත් දේ කරනවා. ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். බලවත් දේ තමගේ வல்லமையான காரியத்தோட வாழ்க்கையை செய்கிறார். සැපයි වෙන්න යනවා. உங்களுக்கான கொடுமையை வரப்போகிறது. அற்புதத்தை காண போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. විශ්වාස කරනවා. விசுவாசியுங்கள். තම විශ්වාස කරනවා. நீங்கள் விசுவாசித்தால் තම දකින්න. நீங்கள் காண போகிறீர்கள். විශ්වාස කරොත් விசுவாசித்தால் තම දකින්න. நீங்கள் காண போகிறீர்கள். මේක හරි වැදගත්. இது ரொம்ப முக்கியம். හරිද? මේක නිකන් එන්නේ නැහැ. இது தானாகவே வராது. තම සභාවට ඇවිල්ලා நீங்க சபைக்கு வந்து අර ඉස්කෝලේ ගියාම ஸ்கூல் பாடசாலைக்கு போனோன்னே ටීචර් නම කියනවා. டீச்சர் வந்து ஆசிரியர் என்ன செய்வாங்க, பேர் கூப்பிடுவாங்க. தாபு, කුමාරී ඉන්නවා ටීචර්. குமாரி இதோ இருக்கிறேன் டீச்சர். සෙල්වා බ්‍රදර් ඉන්නවා ටීචර්. செல்வா சகோ இதோ இருக்கிறேன் டீச்சர். මේක ඒක නෙවෙයි. சபை கூடுதல் அப்படி அல்ல. මෙතන රෙජිස්ටර් මාක් කරන්න ඇවිල්ලා වැඩක් නැහැ. இங்கே பெயர்களை பதிவு செய்ய வருவதில்லை. දෙවියන් වහන්සේට තමගේ ජීවිතේ ඉන්න ඉඩ දෙන්න. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தங்கி இருக்க இடம் கொடுப்பது முக்கியம். ආස්වාමනි මම පල්ලියට ගියා. கர்த்தாவே, நான் தேவாலயத்துக்கு போனேன். මම දසයෙන් කොටස දැම්මා. நான் தசமபாகம் கொடுத்தேன். සන්ඩේ ස්කූල් වලට ගියා. ஓய்வு பாடசாலைக்கெல்லாம் நான் தவறாம போனேன். ස්වාමනි මම පළවෙනි ඉරිදා ආවා. கர்த்தாவே, நான் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். ඊළඟ ඉරිදා නෑ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்ல. ඊළඟ ඉරිදාත් නෑ. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்ல. සුබාන දෙකක්ම නෑ. 2 வாரமாவே இல்ல. සමහර විට සුමාන තුනක්ම නෑ. சில நேரத்துல 3 வாரமாவும் கூட இல்ல. පළවෙනි ඉරිදා. அதுக்கு பிறகு அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை தான். මම කල්පනා කරා. பாஸ்டர் யோசித்தாராம், කොහොමද දෙවියන් වහන්සේ මේ මිනිසුන්ට ආශිර්වාද කරන්නේ? எப்படி தேவன் இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பது என்று. නේ? අපි මොනවද අපේ කියා? அவர் எங்களுடைய பிதா. අපි මොනවද දාවෝ? நாங்கள் அவருடைய பிள்ளைகள். මම තාත්තට කියනවා. நான் அப்பாவை பார்த்து சொல்லுகிறேன், පළවෙනි ඉරිදා විතරක් මම එන්නම්. முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்பா வரேன், ඉරිදා දෙකේ මම තුනේ ඉන්නේ. மத்த 3 கிழமை நான் வரமாட்டேன். அப்ப அப்பா சொல்றாரு, சரி சரி நீ போ. මාව බලාපොරොත්තු වෙන්න දෙපා. என்ன நீ எதிர்பார்க்கவும் வேணாம். දේවම අයියා මේ ජීවිතවල ප්‍රශ්න. அவங்க எதிர்பார்க்கறவங்க என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? තමාට බැරි කමක් තියෙනවා ඒක වෙනම කතාවක්. දෙවන්සික දාන්න. உங்களுக்கு முடியாத ஒரு காரியம் இருந்தால் அது வேறு விதமானது, அது தேவன் அறிந்திருப்பார். ශාරීරික ප්‍රශ්නයක් තියෙනවා ඒක දෙවන්සික දාන්න. சரீர பிரகாரமாக ஒரு பிரச்சனை இருந்தாலும் தேவன் அதை அறிவார். මම කියන්නේ මේක තමාට හැකියාව තියෙද්දි කරන්න. உங்களுக்கு முயற்சி இருக்கும் பொழுது அதை நீங்க செய்யாமல் இருப்பது. යන්න ඕනේ. நாங்க இன்னைக்கு போக தேவையில்ல. ඒ දෙවන්සික සමාන තුන නිවල් ගන්න.
இப்ப தேவன் என்ன செய்றாரு? 3 வாரமா அவர் ஓய்வு எடுக்கிறார். එතන බලන්නකො. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். සුමාන 3ක් දෙවියන් වහන්සේ නැහැ සමාජයේදී. உங்களுடைய வீட்டுல 3 கிழமையா தேவன் இல்லை. යකා බලාගෙන ඉන්නේ. பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கான். දොර වහගෙන. கதவை திறக்க வரைக்கும். නෑ පල්ලියට එන්නේ කරන්නේ. தேவாலயத்துக்கு வருவதல்ல. නෑ මේ කැපවීම. இந்த ஒரு அர்ப்பணிப்பு. ඒ මම හිතන්නේ ජේසුමානේ කිව්වා. கடந்த வாரத்திலும் போதகர் கூறினார். මම කියන්නේ මුස්ලිම් මිනිස්සු අපිව ලැජ්ජා කරනවා. இஸ்லாமிய ஜனங்கள் எங்களை வெட்கப்படுத்துறாங்க. ஏன்? ඊළ බලන්නකො. මේ ගම්පල අකුණු ඊළ කාලා රොකෝම. இப்போ கம்பல நகரம், அக்குருண நகரத்திலே வெள்ளிக்கிழமை போனால் தெரியும். කෝටි ගාන බිස්නස් එකක් අපේ දෙවියන් වහන්සේ අපිට දෙනවා. கோடி ඒගොල්ලෝගේ හරියට ඒක වෙනම කතාවක්. නමුත් විශ්වාසය. இப்ப கோடிக்கணக்கான வியாபாரம் இருந்தாலும் அந்த நாள கடைகளை மூடிட்டு அவங்களுடைய தேவனை தேடி போவாங்க. அவங்களுடைய தேவனை குறித்து 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனா அவர்கள் செய்கிற அந்த முறையை நாங்க பார்க்க முடியும். එතකොට දෙවියන් වහන්සේ ஆகவே தேவன் ආරක්ෂා කරන එක, எங்களை பாதுகாக்கிற, සපයන එක, எங்களுக்கு கொடுக்கிற, ආශිර්වාද කරන එක, எங்களை අපි ஆசீர்வதிப்பதும், ගැන බලන එක எங்கள் மேல் கரிசனாய் இருப்பதும் කීයද කැමතිද? எத்தனை பேருக்கு விருப்பம்? ජීසුනේ ඔයාලා කැමති නේද දෙවියන් වහන්සේ ඔබලා බලාගන්න නැතුව ඉන්නකොට? உங்களுக்கு விருப்பமா இருக்குமா? தேவன் உங்களை கரிசனை எடுக்காம இருந்தா? මම අද ප්‍රශ්න මොකක්ද? நான் கேட்ட கேள்வி என்ன? සුමාන 3ක් දෙවියන් වහන්සේ නිවාඩු ගත්තොත් 3 கிழமையா உங்களுடைய வீட்டுல தேவன் ஓய்வு எடுத்தால் ඔයාලා අතොතන අපි කැමති කියනවා. எல்லாரும் கையை தூக்கி எங்களுக்கு விருப்பம்னு சொல்றீங்க. ඒක නැවැත්තුවොත් ඒකයි මම අහන්නේ. තමාට සපයන එක, තමාව ආරක්ෂා කරන එක, තමාට ආශිර්වාද කරන එක, තමාට ප්‍රේම කරන එක, තමා ගැන සලකන එක නැවැත්තුවොත් உங்கள் மேல அன்பு செய்யறதையும், உங்களுக்கு கொடுக்கிறதையும், உங்களை பாதுகாக்கிறதையும் இது எல்லாத்தையும் நிறுத்தினால் சந்தோஷமா இருக்குமா? ඒක තමයි කියන්නේ ගොඩක් වෙලාවට මේවා තීරුම් ගන්නෑ. சில நேரத்தில் இவைகளை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. තමා කැමතිද මේක? இதுக்கெல்லாம் நீங்க விருப்பமா படுவீங்க. මේ දෙවියන් වහන්සේත් එක්ක ඩීල් දාන්න හදන්න එපා. ஆகவே தேவனோடு டீல் பண்ண விரும்ப வேண்டாம். හරිද? අපි මෙතනට ඇවිල්ලා ගාය කරමාගේ ගෘහයද. இப்ப இந்த இடத்துல நாங்க வந்தகைக்கு பாடுவோம், நானும் என் வீட்டாருமோ என்று. හැබැයි පල්ලියේ නැහැ. ஆனாலும் தேவாலயத்தில் இல்லை. இதுதான் நிலைமை. දේව රාජ්‍ය වැඩේට නැහැ. தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு இல்லை. සුභාරංචි ප්‍රකාශ කරන්නේ නැහැ. சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் இல்லை. යාඥාව නැහැ, බයිබලේ නැහැ. ஜெபமும் இல்லை, வேதாகமம் வாசிப்பதும் இல்லை. මම මේක කියන්නේ දොස් තවන්න නෙවෙයි. இதை உங்களை குற்றப்படுத்த சொல்லவில்லை. ඒකට තේරුම් ගන්න. இதை குறித்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். සාමාන්‍ය වශයෙන් சாதாரணமாக මේක කරන්න තමයි කොහෙද ඉන්නේ. நீங்க செய்தால் நீங்க எந்த நிலைமையில் உயர்ந்திருப்பீங்க? හරිද? ඉතින් ගොඩාක් මිනිස්සු අමාරුකමේ ජීවත් වෙන මේක හින්දා. நிறைய மனிதர்கள் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க இந்த காரணத்தினால் தான். දෙවියන් වහන්සේ බලන්න. முதலாவது தேவனாய் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ බලන්නේ තමාගේ හදවතදී. தேவன் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய இருதயத்தையே. දෙවියන් වහන්සේ බලන්නේ තමාගේ හදවතදී. தேவன் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய இருதயத்தை. ඒ හදවතේ බලනකොට உங்களுடைய இருதயத்தை நோக்கி அவர் பார்க்கும்போது වහන්සේට පේන්නේ නැත්නම් அவருக்கு அது தெரியாவிட்டால் වහන්සේට කැපවීමක් තියෙනවා කියලා. அவருக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறதா இல்லையா என்று. දෙවියන් වහන්සේට බොරු කරන්න බෑ. ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நாங்க பொய் செய்யவே முடியாது. වහන්සේට බොරු කරන්න බෑ. தேவனுக்கு முன்பாக நாங்க பொய் செய்யவே முடியாது. මෙවැනි දෙවි කෙනෙක් இப்படிப்பட்ட ஒரு தேவனானவர் ඉන්න එක ගැන எங்களுக்கு இருப்பதை குறித்து කොයිතරම් සතුටු වෙන්න ඕනද? நாங்க எந்த அளவு சந்தோஷப்பட வேண்டும்? මා ගැන බලන්න. என் மேல் அக்கறை මට உள்ள, ආශිර්වාද කරන්න. என்னை ஆசீர்வதிக்கிற, මගේ ජීවිතයට සපයන என்னுடைய வாழ்க்கைக்கு சகல கொடுப்பினையும் கொடுக்கிற, උන්වහන්සේ මාව ආරක්ෂා කරන என்னை பாதுகாக்கிற මේ දෙවියන් වහන්සේට මම කොච්චර කැප වෙන්න ඕනද? இப்படிப்பட்ட என் தேவனுக்கு என்னை எந்த அளவு நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று. කවුරුත් කරන්නේ නැති දෙයක් උන්වහන්සේ කරන්නේ. யாருமே செய்ய முடியாத ஒன்றை அவர் எனக்காக செய்கிறார். ඇයි අපිට කැප වෙන්න බැරි?
ஏன் எங்களால் எங்களை அர்ப்பணிக்க முடியவில்லை? නෑ අපේ වැඩ ඊට වැඩිය වැදගත්. ஏனென்றால் எங்களுடைய காரியம் அதைவிட பெரிதாய் இருக்கிறது. ඒක එහෙම වෙනකම් அப்படி நடக்கும் வரைக்கும் ඉතින් දෙවියන් වහන්සේගේ සභාව අඩපණව ජීවත් වෙනවා. ඔහි යනවා. தேவனுடைய ஆலயமும் அங்கே தட்டு தடுமாறி தான் நடந்து கொண்டு போகும். කනගාටුදායක තත්ත්වය ඒකයි. இது கவலைக்கிடமான ஒரு காரியம். මම කියන්නේ මේක. நான் இதைத்தான் சொல்லுகிறேன். මේක වෙනස් කරන්න. இது மாற வேண்டும். මේක වෙනස් කරන්න පුළුවන් තමයි. இதை மாற்ற முடியும் உங்களுக்கு தான், වෙන කාටවත් බෑ. வேறு யாருக்கும் அல்ல. දෙවියන් වහන්සේ මේ ස්වර්ගයෙන් බැහැලා ඉන්න ඒක කරන්න යන්නේ නැහැ. தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அதை செய்ய மாட்டார். දෙවියන් වහන්සේ තමාට මතක කතා කරනවා. தேவன் இன்று உங்களுக்கு பேசுகிறார். තමාට වාක්‍යයක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. දෙමෝපියන්ට වාක්‍යයක් තියෙනවා. பெற்றோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. පොඩි උන් ටික ඉරිදා නැගිටලා අපි සන්ඩේ ස්කූල් යන් කියන්නේ නැහැ. இப்ப சிறு பிள்ளைகள் எல்லாம் எழும்பி காலையிலேயே இன்னைக்கு நாங்க தேவாலயத்துக்கு போகணும்னு சொல்லவே மாட்டாங்க. නෑ දෙමෝපියන්ගේ වාක්‍යයම ඉරිදා පාසලට ගියේ. அது பெற்றோருடைய பொறுப்பு அவர்களை தேவாலயத்துக்கு அழைத்து வருவது. ඒ තමා කාන්තාවක් නම් යාඥාවට එන්න කවුරුත් අනේ එන්න කියන්න ඕනේ නැහැ. நீங்கள் ஒரு பெண்ணாக தாயாக இருந்தால் நீங்க ஜெபத்துக்கு வாங்கன்னு அழைக்க தேவையில்லை. නෑ තමා මෙතනට එන්න ඕනේ. இல்லை, நீங்கள் தான் வர வேண்டும். ඒ ගොඩක් වෙලාවකට ඉරිදාට පල්ලියේ නෑ. ඒගොල්ලෝ වෙන කොයිලෝ ගිහිල්ලා අනිත් දවසේ ඉන්නවා. අද ඒගොල්ලෝගේ අවශ්‍යතාවය වෙනුවෙන් පාස්ටර් දුවන්න ඕනේ. இப்ப சில நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய வெவ்வேறான காரியங்களுக்கு போயிடுவாங்க, வேற நாள்ல இருப்பாங்க, அவங்களுடைய தேவைக்கு மட்டும் போதகரை நாட வருவாங்க. මම කියලා තියෙනවා. பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு. මම කියලා මම බලාගෙන ඉන්නවා. பாஸ்டர் பார்த்த வண்ணமாவே இருக்கார். මම බලාගෙන ඉන්නවා. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේට එහෙම සලකන්න බෑ. தேவனை குறித்து அப்படி அக்கறை எடுக்க முடியாது. දෙවියන් වහන්සේට එහෙම අගෞරව කරන්න බෑ. தேவனுக்கு அந்த அளவு அவமானத்தை கொடுக்கவும் முடியாது. අගෞරව කරන මිනිස්සුත් එක්කත් මට වැඩ කරන්න බෑ. அப்படி அவகீர்த்தி உண்டாக்குற மனுஷர்களோடு பாஸ்டருக்கு முடியாது வேலை செய்ய. නෑ මම මේ සත්‍යතාවය ප්‍රකාශ කරනවා. அவர் சத்தியத்தை உரைக்கிறார். මේ බල කිරීමක් නෙවෙයි. கட்டாயப்படுத்தல் அல்ல. මොකද හොඳට මතක තියාගන්න. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். අනිවාර්යව ගත්තම දෙවියන් වහන්සේ නිවාඩු ගත්තොත් මොකද වෙන්නේ? நீங்க ஓய்வெடுத்தா உங்களுடைய தேவனும் ஓய்வெடுத்தா என்ன நடக்கும்? කල්පනා කරන්න. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. මේ දැස් இந்த காலை வேளையும் හරිද? කියවරුන්ට කියන්නේ. தகப்பன்மாருக்கு சொல்லுகிறேன், ඔයගොල්ලෝ වගකීමක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ඔව් මාගේ ගෘහයේද මමද நானும் என் வீட்டாருமோ என்றால் සමීරුයි. கர்த்தரையே சேவிப்போம் என்று සීලය. சேவியுங்கள். එතකොට ඒ පුරුෂයා ஆகவே இந்த கணவன் වගකීමක් තියෙනවා. ஒரு பொறுப்பு இருக்கிறது. ඒ දරුවන්, பிள்ளைகள், ඒ භාර්යාව, மனைவி, ස්වාමීන් වහන්සේ ඒ ගෘහය පැත්තට හරවන්න. தேவனுடைய ஆலய பக்கத்திற்கு அழைத்து வருவதை குறித்து ඒක ඒ පුරුෂයා කරන්න ඕනේ. அது கணவன் தான் செய்ய வேண்டும். මොකද ඔහු තමයි පවුලේ පූජකවරු. அவன் தான் அந்த குடும்பத்தின் ஆசாரியனாய் இருக்கிறான். ඒ තන භාර්යාවට දෙන්න බෑ. அந்த இடத்தை பொறுப்பை மனைவிக்கு கொடுக்க ඒ முடியாது. තන භාර්යාව ගත්තොත් වැඩි යවුන. அதை மனைவி எடுத்தால் அங்கே குழப்பம் நேரிடும். මොකද ஏனென்றால் දෙවියන් වහන්සේ ඒක සලස්ම ඒකනේ. அது தேவனுடைய திட்டமும் அல்ல. හරි. ඒක දෙවියන් සලස්ම නෙවෙයි. அது தேவனுடைய திட்டமும் அல்ல. පුරුෂයා දැනගන්න. கணவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். ඒ තාත්තා දැනගන්න. ஒரு அப்பா விளங்கிக் கொள்ள வேண்டும். ඒ දරුවන් பிள்ளைகள் හරි පදනම දෙන්න. சரியான ஒரு அடிப்படை அவர்களுக்கு கொடுப்பதற்கு, මේ භාර්යාවට මඟ පෙන්වන්න ආරක්ෂාවක් වෙන්න. மனைவியை வழிநடத்த பாதுகாப்பை கொடுக்க, හරි. ආත්මික පියෙක් වෙන්න. ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக மாற. අපි මේ අවුරුද්දට එක දවසක් මේ ෆාදර්ස් ඩේ කියලා දාගෙන අපි මේවා කරනවා. இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை தகப்பன்மார் தினம்னு சொல்லி நாங்க கொண்டாடுறோம். ඒක නරක නෑ. அது தவறு அல்ல. නමුත් ஆனாலும் ෆාදර්ස් ඩේ වෙන්න ඕනේ හැමදාම. தகப்பன்மார் தினம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். පියෙක් හැමදාම පියෙක් වෙන්න ඕනේ. ஒரு தகப்பன் ஒவ்வொரு நாளும் தகப்பனாகவே இருக்க வேண்டும். ඒ ගොඩක් වෙලාවකට මම මගේ දරුවන්ටත් පියා, අනිත් අයගේ දරුවන්ටත් පියා, සමහර විට අනාථව ඉන්න අයටත් පියා. எங்களுடைய போதகர் அவருடைய பிள்ளைகளுக்கும் தகப்பன், இங்க இருக்கிற எல்லோருக்கும் தகப்பன், இன்னும் அநேகருக்கும் அநாதைகளாய் இருக்கிறவர்களுக்கும் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ඒ වගේම තවත් පාලකවරු, තවත් සංවිධානවල එතන පියෙක් හැටියට වැඩ කරනවා.
அதே போல அநேக போதகர்களுக்கும் நிறுவனத்தில் உள்ளவர்களுக்கும் கூட தகப்பனாக ஊழியம் செய்கிறார். ඉතින් ඒක මට අවුරුද්දකට සැරයක් කරලා බෑ. அது வருஷத்துக்கு ஒருக்கா செய்து முடியாது, ஒவ்வொரு நாளும். මේ උදෑසන ஆகவே இந்த காலை வேளையில் සිටමු. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம்.